பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 8.3ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். 2 unbiased dice are rolled once. ஓகேங்களா, 2 dice ரோல் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a doublet, அதாவது ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ். அடுத்தது செகண்டு, த ப்ராடக்ட் ஆஸ் எ ப்ரைம் நம்பர். அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுனா வரக்கூடியது ப்ரைம் நம்பராக இருக்கணும். அடுத்தது சம் ஆஸ் எ ப்ரைம் நம்பர், ரெண்டையுமே ஆட் பண்ணால் வரக்கூடியது ப்ரைம் நம்பராக இருக்கணும். அடுத்தது த சம் ஆஸ் 1. ஓகேங்களா, கண்டிப்பாக இது வாசிபிளே கிடையாது. ஏன்னா டைஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே ஒன்று தான், மினிமமே ஒன்று தான் இருக்கும். ஸோ அப்போ 2 டைஸ்லையுமே ஒன்று வந்தால் கூட 2ன்றது மினிமம் நம்பராக வரும் சம் பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ இதை தான் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ, இல்லை நம்ம வீடியோ இதாக பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே. ஓகே, 7th சம் நம்ம பார்க்க போகிறது 2 dice are rolled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஸ் அப்படின்றது சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் வரும்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு டைம் 1 இருக்கும்போது செகண்ட் டைம் 1, அதே இது ஃபஸ்ட்டு 1 இருக்கும்போது செகண்ட் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 கூட இருக்கலாம். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு டைம் 1 இருக்கும்போது. இது ஃபஸ்ட்டு டைம் 1 இருக்கும்போது செகண்ட் டைம் 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ வரிசையாக எல்லாத்தையும் எழுதிடுறேன். எழுதிட்டு நம்ம ஆன்சரை எழுதுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைம் 5 இருக்கலாம், 5 இருக்கும்போது செகண்ட் டைம் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், இல்லை 6 இருக்கலாம். ஓகேங்களா, அது இது ஃபஸ்ட்டு டைம் 1 இருக்கும், 6 இருக்கும்போது செகண்ட் டைம் 1, 2, 3 இருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு டைஸை ரோல் பண்ணும்போது 2 டைஸை ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோவுக்கு 6 மேனிக்க மொத்தம் நம்பர் ஆஃப் எஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 36 இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம கொஸ்டின்குள்ளே போகிறோம். அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏ டபுளட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஏ டபுளட் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். அதாவது இங்கே 1, 1 இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, 2, 2 இருக்கா, 3, 3 இருக்கா, 4, 4 இருக்கா, 5, 5 இருக்கா, 6, 6 இருக்கா. ஸோ 2 பேஸுமே ஒரே நம்பராக காமிக்கணும் அப்படின்றது தான் ஏ டபுளட் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை தான் எடுக்க போகிறேன். லெட் ஏ பி த ஈவன் டு கெட்டிங் டபுளட். ஓகேங்களா, டபுளட்டுக்கு அவனே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஏவை இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏ வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத தான் எழுத போகிறேன். 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. ஸோ இதுதான் ஏ. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 இருக்குது. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ 6, நம்பர் ஆஃப் எஸ் 36. 1 6 ஆர் 6, 6 6 ஆர் 36. கட் பண்ணால் 1/6. இதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. த ப்ராடக்ட் ஆஸ் எ ப்ரைம் நம்பர். ஓகேங்களா, ஸோ இதைத்தான் அப்படியே கொஸ்டினாக எடுக்கிறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லெட் பி பி த ஈவன் டு கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஸ் எ ப்ரைம் நம்பர். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினாக அப்படியே எடுத்து எழுதுறேன். அதை தான் பி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ பி அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுன்னா 2 நம்பரோட ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு ப்ரைம் நம்பராக வரணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 1
1 ஓகேங்களா. 1ன்றது ப்ரைம் நம்பரா? கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் 1 இன்ட்டு 2 2ன்றது ப்ரைம் நம்பர். 1 இன்ட்டு 3 3ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ எதெல்லாம் ப்ரைம் நம்பரோ அதெல்லாம் நம்ம இங்கே டிக் போட்டுறேன். அடுத்தது 1 இன்ட்டு 4 4ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. 1 இன்ட்டு 5 5ன்றது ப்ரைம் நம்பர். அடுத்தது 2ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பரே கிடையாது. ஏன்னா 2ன்ற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்துடுது ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் 1 இன்ட்டு 2ன்னு வரும்போது 2 இன்ட்டு 1 மட்டும் வரலாம் ஓகேங்களா. மற்றபடி எதுவுமே வர சான்ஸ் இல்லை. ஆனால் 2 இன்ட்டு 1ன்றதும் 2 தான். ஸோ அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர். 1 2 3 இது 1 4. அதே மாதிரி 3 இன்ட்டு 1ம் ப்ரைம் நம்பர் தான். மற்றபடி 3 எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3ல வந்துடும் ஓகேங்களா. அதே மாதிரி 4 வராது. 4 டேர்ம்ஸே நம்ம இங்கேயே தொடலாம். அப்போ இங்கேயும் வராது. 5ல் பார்த்தீங்கன்னா 1,5 போட்டோம் 5,1 அதாவது 5 இன்ட்டு 1 1 தான். சாரி 5 இன்ட்டு 1 5 தான். 5ன்றது ப்ரைம் நம்பர். அடுத்தது 6ல் எதுவுமே வராது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இதை மட்டும்தான் நான் எடுத்து எழுத போகிறேன். ஸோ பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் அஸ் எ ப்ரைம் நம்பர் அப்படின்றதுல எனக்கு வந்தது 1,2 1,3 1,5 அப்படியே ரிவர்ஸில் 2,1 3,1 5,1 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஃபார்முலா. ஸோ இங்கே பினால இங்கே பி வரும் ஓகேங்களா. ஸோ 6/36 இதுவுமே 6 தான். ஸோ கட் பண்ணிங்கன்னா 1/6 ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் ஈவெண்ட்டுக்கான நம்பர். அடுத்தது தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சம் அஸ் எ ப்ரைம் நம்பர். ரெண்டு நம்பரை கூட்டுனா ரெண்டுமே ப்ரைம் நம்பராக வரணும். அதை கூட்டல் நம்ம டோட்டல் வந்து ப்ரைம் நம்பராக வரணும். ஸோ லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் சம் அஸ் எ ப்ரைம் நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டு நம்பரை கூட்டும் போது ரெண்டு நம்பரையுமே கூட்டினா டோட்டல் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். இங்கே எல்லாம் வரும். 1 கூட்டினா 2 ப்ரைம் நம்பர். 1 2 கூட்டினா 3 ப்ரைம் நம்பர். இது 1 3 கூட்டினா 4 ப்ரைம் நம்பர் கிடையாது. 1 5 கூட்டினா ப்ரைம் நம்பர் ஓகேங்களா. 1 4 கூட்டினா 5 ப்ரைம் நம்பர். 1 5 கூட்டினா 6 ப்ரைம் நம்பர் கிடையாது. 1 6 கூட்டினா 7 ப்ரைம் நம்பர். ஸோ 1 2 3 4. அடுத்தது 2 கூட்டினா 3ன்றது ப்ரைம் நம்பர். 2 3 கூட்டினா 5ன்றது ப்ரைம் நம்பர். 2 5 கூட்டினா 7ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒன்றா நம்ம கூட்டி பார்த்து எழுதணும். ஸோ நான் எழுதுனதெல்லாம் கீழே எழுதுகிறேன் பாருங்கள் என்னென்னட்டு. இங்கேயே நான் சொல்லிக்கிட்டே எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது ப்ரைம் நம்பர் 1 கூட்டுறேன். 1,2 1,3 1,5 இது வரைக்கும் சொன்னதை மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். 2,1 2,3 2,5. அடுத்தது 3,1 வரலாம், 3,2 வரலாம். 3,2 அதாவது 3 2 கூட்டினா 5. அடுத்தது 3 4 கூட்டினா 7. அடுத்தது 4 1 கூட்டுறேன் 5. 4 3 கூட்டினா 7. அடுத்தது 4ல் வராது, 5 1 வராது. 5 2 கூட்டுறேன். அடுத்தது 5 6 கூட்டுறேன் ஓகேங்களா. 5 6 11 11ன்றது ப்ரைம் நம்பரு. அடுத்தது 6 1 கூட்டுறேன். 6 2 வராது, 6 3 வராது, 6 4 வராது. 6 5 ஆட் பண்ணால் 11. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. ஸ்டூடெண்ட் இதில் வந்து 1,3 3,1 இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பரில் வராது. ஏன்னா 1,3ன்றது 1 3 கூட்டினா 4 அப்படின்றது ப்ரைம் நம்பரில் வராது. ஸோ இதேமாதிரி 3,1 3 1 கூட்டினா 4ன்றது ப்ரைம் நம்பரில் வராது. ஸோ இந்த இடத்துல 1,4 தான் வரும் ஓகேங்களா. அதை எழுதுறதுக்கு தான் மாற்றி எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ 4,1 எழுதியிருக்கேன். ஸோ அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் ரிவேர்ஸில் உல்ட்டாவும் வந்திருக்கும். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 15 இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் சி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 இருக்குது. ஸோ எனக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் சி 15, நம்பர் ஆஃப் எஸ் 36. 5 டேபிளில் கட் பண்ணால் 5 3s are 15, 12 3s are 36 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் எனக்கு இருக்கக்கூடிய தேர்டு டிவிஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த நம்பர் எழுதும்போது கொஞ்சம் கவனமாக கவுண்ட் பண்ணி எழுதுங்க.
ஆட் பண்ணிக்கிட்டே எழுதுங்க. 1,3ன்றது 4ல வந்துரும். ஸோ 4ன்றது பிரைம் நம்பர் கிடையாது. அதே இது 1,4 அப்படின்றப்ப கூட்டினா 5, 5ன்றது பிரைம் நம்பர். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அவன் கேட்டிருக்க தேர்டு டிவிஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஃபோர்த் டிவிஷன். என்ன கேட்டிருக்கான்? த சம் ஹாஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது 2 நம்பர் ஆட் பண்ணால் 1 வர சான்ஸ் இருக்கா? இதுதான் இருக்கிறதுலே மினிமம் நம்பர். ஒன்னே ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது த சம் ஹாஸ் 1 அப்படின்றது அப்படி ஒரு பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? அதான் 0 அப்படின்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் டிவிஷனாக நான் இங்கே சைடில் எழுதிடுறேன். என்னது? சம் ஹாஸ் 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதை டின்னு எடுத்துக்கிட்டா நம்பர் ஆஃப் டி வந்து 0. ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டி வந்து 0/36 0. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ எழுதினாலே போதும். இந்த சம்மு அதாவது டி அப்படின்றத மட்டும் இல்லை, டி பி த ஈவன் கெட் த சம் இஸ் 1 அப்படின்னு எழுதிட்டு நம்பர் ஆஃப் டி ஈக்குவல் டு 0. ஏன்னா எம்டி செட், அதாவது 0 ஆர் எம்டி செட்டு. ஓகேங்களா? எதுவுமே கிடையாது. அதாவது நம்பர் ஆஃப் டி வந்து 0, வெறும் டி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி செட். இது இந்த இடத்துக்கு போட தேவையில்லை. நம்பர் ஆஃப் டி வந்து 0னே சொல்லிக்கோங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் டின்றது நம்பர் ஆஃப் டி பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ ஆன்சர் 0 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஃபோர்த்து டிவிஷன் இங்கே முடிஞ்சு. ஓகே, வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சாமில் மீட் பண்ணுவோம். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் 36 நம்ம எழுதியிருக்கணும். அப்படினால தான் நம்ம அடுத்து கேட்குறதுக்கு இதை பார்த்து கரெக்டாக டிக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 36. ஸோ டபுளட் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் டபுளட். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 அப்படின்றது டபுளட். ஸோ கவுண்ட் பண்ணால் 6. அடுத்தது ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் ஆஸ் ஏ ப்ரைம் நம்பர்னால் இந்த ரெண்டு நம்பரையும் ஒன்றுக்கு ஒன்று பெருக்கணும் அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இங்கே எடுத்திருக்கோம். ஸோ அதுவுமே 6. அடுத்தது சம் ஆஸ் ஏ ப்ரைம் நம்பர். ரெண்டு நம்பரையும் கூட்டினா ப்ரைம் நம்பர். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நிறையா நம்பர் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கூட்டி பாருங்கள். எல்லாத்தையுமே 1 பை 1 எடுத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே 1 பை 1 எடுத்து கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பராக வரது எல்லாமே நம்ம எழுதிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே சைடு இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்பர் ஆஃப் சி வந்து 15 வருதுன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் சி வந்து நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட்